புனித உம்ரா பயணம் வந்து அல்லமின் சர்வீஸ் ட்ராவல் சர்வீஸ்லேருந்து இன்றைக்கி கிளம்பியிருக்குது 11ஆம் தேதி காலையில். காலையில் ஒரு 12 மணிக்கு இங்கே துபாயிலேருந்து கிளம்புது. இன்ஷால்லா புனித உம்ரா பயணம் வந்து இந்த துபாயிலேருந்து அல்லமின் ட்ராவல்ஸ் மூலமாக இன்றைக்கி வந்து கிளம்புறோம் பஸ்ஸில். புதன்கிழமை இன்றைக்கி 11ஆம் தேதி கிளம்புறோம். இன்ஷால்லா நாளைக்கு வியாழக்கிழமை போய் சேருவோம். என்னுடைய இந்த ஒரு 15-16 வருஷம் ஒரு யுஏஇ ஒரு வாழ்க்கையில் முதல் முறையாக நான் வந்து உம்ரா பயணம் போகிறேன். யுஏயோடைய வாழ்க்கைன்னு இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக நான் வந்து உம்ரா பயணம் மேற்கொள்கிறேன். அபுதாபியில் வண்டியை ஸ்டாப் பண்ணி இங்கே உள்ள மக்களை ஏற்றி இங்கே வந்து நாங்கள் ஒரு பாத்ரூம் போகிறதுக்கும் தொழுவு போகிறதுக்கும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தாங்க. மணி 10 மணி ஆச்சு நைட்டு. காலையில் கிளம்புனது. இன்னும் வந்து யுஏஇ பார்டரில் தான் நிற்கிறோம். இதை முடிச்சுட்டு தான் இனி சவுதி பார்டருக்கு போகணும். ஒரு வழியாக வந்து சவுதி பார்டரை கிராஸ் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வந்து யுஏஇ பார்டர் சவுதி பார்டரில் வந்து கிடந்தோம். இப்போ யுஏஇ டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 மணி ஆகுது. சவுதி டைம் வந்து 1 மணிக்கு தான் நாங்கள் வந்து இப்போ என்ட்ரு ஆகிருக்கோம் உள்ளே. ஃபைனலி நைட்டு 2 மணிக்கு வந்து இது டின்னருன்னு சொல்கிறதா இல்லை ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறதான்னு தெரியல, சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே சவுதி பார்டரை தாண்டோன்னுமே ஒரு இடத்துல ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிட்டுட்ருக்கோம். காலை 6 மணி ஃபஜர் தொழுகை முடிச்சுட்டு ஒரு சுட சுட டீயுடன் பயணம் தொடர்கிறது. ரியாத்து சிட்டிக்கு வந்திருக்கிறோம். மெயின் சிட்டி. இப்போ வந்து சவுதி டைம் வந்து 8:30, துபாயோட டைம் வந்து 9:30. நேற்று காலையில் வந்து 10:30 மணிக்கு ஷார்ஜாலேருந்து கிளம்புனது. இன்றைக்கி காலையில் 9:30 மணிக்கு வந்து ரியாத்துக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு. சவுதி அல்பைக்கில் நான்வெஜ் வாங்கியாச்சு. இது ஒரு பெரிய டாஸ்க்கு. ரொம்ப ஃபேமஸான சவுதி அல்பைக்கு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. ரியாத் சிட்டி காலையிலேயே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. துபாய் போல் இங்கேயும் வந்து மெட்ரோ வசதியெல்லாம் வந்துருச்சு போல். மெட்ரோ போயிட்டுருக்கு பாருங்கள். ஒரு சாயை ஒன்று அடிச்சுக்கணும். இங்கே வந்து நம்ம துபாயிலலாம் வந்து ஒரு திரம்ஸு இங்கே வந்து 3 ரியால் வாங்குறாங்க ஒரு சாயை. கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு வேளை ரன்வேயாக இருக்கிறதுனாலே தெரில. இது ரியாத்தோடைய தொங்கும் பாலம். தொங்கும் பாலம் தான் எப்படி அது? நம்ம அவரா கல்கத்தாவில் இருக்கிற மாதிரி தொங்கும் பாலம். ஆமாம். ஓகே. கீழே என்ன இருக்குது? கீழே ஒரு பெரிய இதுதான், பாலம் தான். பெரிய மதிய லஞ்ச் சாப்பாடு 3:30 மணிக்கு இங்கே மதினா போகிற வழியில் சாப்பிட்டுருக்கோம். மஜ்பூஸ் சிக்கன் மஜ்பூஸ். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1800 கிலோமீட்டர் வந்து துபாயிலேருந்து இங்கே மதினாவில் வந்து கொண்டு சேர்த்தது வந்து கரம் முகமது எங்கள் டிரைவர். வலைக்கு சொல்லாம கலாம் தமிழ் நல்லா இருக்கேன். ரொம்ப ஜாலியான ஆள், ரொம்ப கலகலப்பான ஆள், ரொம்ப ஃபன்னியான ஆள், ரொம்ப இஷ்டப்பட்டு எங்கள் எல்லாருக்குமே. இன்ஷால்லா நேற்று 10:30 மணிக்கு ஷார்ஜாவில் புறப்பட்ட இந்த புனித உம்ரா பயணம் வந்து இன்னைக்கு மதீனாவை நோக்கி போயிட்டுருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு 4 to 5 ஹவர்ஸில் வந்து ரீச் ஆகிடும். ஒரு நீண்ட தூர பயணம் தான் இருந்தாலும் வந்து இது ஒரு புது அனுபவம். நம்ம ஃப்ளைட்டில் ஜஸ்ட்டு 1.5 ஹவரில் போய் ரீச் ஆகி பண்ணுறதுக்கும் இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணி வந்து இந்த உம்ரா பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இறைவனுடைய பாதையை தேடி நம்ம வர்றதுனால இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த துபாயில் இருக்கிறவங்க இந்த ஒரு பஸ் எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாம். மக்காவை நோக்கி மதீனாவை நோக்கி ஆல்மோஸ்ட் மதீனாவை நெருங்கிட்டோம். 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கு.
200. மதினா வந்துட்டோம். பிலால் மஸ்ஜித் இங்கே ரைட் சைடில் இருக்குது. அதுக்கு பின்னாடி மதினத்துல் முனவரா. எல்லாருக்குமே அந்த பாக்கியத்தை தரணும். எல்லாரும் மொத்தா போறதுக்குள்ள ஒரு வாட்டி அவங்களுடைய கண்கள் எல்லாருக்கும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம துவா செய்வோம். மதினாவில் வந்து மதினத்துல் முனவரா இடத்த அடைஞ்சிட்டோம். கிட்டத்தட்ட நேற்று காலையில் புறப்பட்ட பயணம் இன்றைக்கி நைட்டு தான் வந்து நாங்கள் சேர்ந்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இனி உம்ரா பயணம் தொடரும். மதினா முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் 2 நாள் கழிச்சு மக்கா.